ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ashwinbharathivlog. இன்னைக்கு வீடியோவில் சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டான ஹைதராபாத் ஸ்டைலில் ஒரு எக் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணி அதுக்கு 2 வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நல்லா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிரேவி தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம், நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கின உடனே நம்ம 1/2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அந்த எண்ணெய் பிரிகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்ச உடனே இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகு ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் போல் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா நல்லா சேர்த்து இது நல்லா கலரிக்கலாம். நான் இப்போ செய்கிற அளவு பார்த்தீங்கன்னா 4 பேர் சாப்பிட்லாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா கிரேவி வேணால் எக்ஸ்ட்ராவாக வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் போல் தயிரை நல்லா இந்த மாதிரி திரியாக இல்லாமல் க்ரீம் மாதிரி நல்லா அடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா கலந்துட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். தயிர் சேர்த்து எண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சிருக்கணும். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பாலை ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது தயிர் பாலுன்றதால ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல, கொஞ்சம் நேரம் மட்டும் கலந்துட்டு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். லாஸ்ட்டு அந்த கிரேவிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். நல்லா கிரேவி பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சர்க்கரை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், அதுக்காக. இப்போ நான் 3 அவிச்ச முட்டையை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து ரொம்ப கிளறாமல் அப்படியே திருப்பி மட்டும் போட்டுக்கலாம், மசாலா உள்ளே இறங்குற மாதிரி. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.